இத்தனை முதலீடுகள் ஆந்திராவிற்கு செல்வது ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அவங்களுடைய ஸ்ட்ரென்த்னால போச்சா அல்லது நம்மளுடைய வீக்னஸ்னால போச்சா? புதிய அமைச்சர், புதிய முதலமைச்சர், அதிகாரிகள் வேறு துறையிலேருந்து புதுசாக வந்திருக்காங்க. நீங்கள் நீண்ட காலமாக தொழில்துறையில் இருக்கிறவங்க, சிஐ இருக்குது, அமைப்பு, தொழில் முனைவர் அமைப்பு இருக்குது, நீங்களாம் போய் ஒரு அட்வைஸ் பண்ணலாமே. அழைத்தால் வழிகாட்டலாம். நான் அவரை பார்ப்பதற்கு முயற்சிகள் செய்து எந்த புகைப்படத்திலும் தொழில்துறை அமைச்சர் இல்லை, சிறு குறு தொழில் அமைச்சரும் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஒரு பாலிசி வேணும்னா நேரடியா சிஎம் தொடர்பு கொள்ள முடியாது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் an unknown domain expert, he is an educationalist. தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு கே.இ. ரகுநாதன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பழனியன். இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் ஒரு முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துட்டு வருது. தமிழ்நாட்டில் ஓசூர் அது ஒரு முக்கிய தொழில் நகரமாக ஒரு வளர்ந்து வரும் தொழில் நகரம். அதில் பல முதலீட்டு திட்டங்கள்லாம் வருது. குறிப்பாக டிஃபென்ஸ் ஏர்கிராஃப்ட் ஒரு ஹப் அங்கே வரதா இருந்தது. போர் விமானங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை அங்கே அமைய இருந்தது. அதுக்காக தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக டிஆர்டிஓவோட பேச்சுவார்த்தை நடத்தி பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அது அமைய போகிற நேரத்தில் திடீர்னு ஆந்திராவுக்கு அது ஷிஃப்ட் ஆகுது. தூத்துக்குடியும் ஒரு தொழில் நகரமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரம். அங்கே ஒரு ஷிப் பில்டிங் யார்டு, ஒரு கப்பல் தயாரிக்கக்கூடிய ஒரு கூடம் இருந்தது. அதுவும் திடீர்னு ஆந்திராவுக்கு போகுது. பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கவலையும் தரக்கூடிய ஒரு செய்தியை அதை பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பழனியப்பன், நம்ம முதல்ல சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். சரி. ஒரு மாநிலத்தில் முதலீடு என்பது 2 வகைப்படும். ஒன்று மத்திய அரசு சார்பாக செய்யப்படும் முதலீடுகள். அது டைரக்டாக சப்சிடியாக இருக்கலாம், ஸ்கீமாக இருக்கலாம், அப்ரூவலாக இருக்கலாம். அதை சார்ந்து அதனுடைய மினிஸ்ட்ரிஸினுடைய எக்ஸ்டென்ஷன் ஆர்ம்ஸாக இருக்கலாம். அதை சார்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள். 2வது பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ். அது ஃபாரின்ல இருக்கலாம், வேற மாநிலத்தில் இருக்கலாம், உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவது. இது 2ம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழகத்திற்கோ அல்லது எந்த மாநிலத்திற்கோ வரக்கூடும். கடந்த ஒரு 6 மாதங்களாக மிக அக்ரெசிவாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் மாநிலம் தொழில் புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்டது 2. அது மத்திய அரசு சார்ந்த இன்வெஸ்ட்மெண்டல் டிசிஷன்ஸ். நான் குறிப்பிட விரும்புவது இன்னும் கிட்டத்தட்ட 75,000 கோடி மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 6 மாதங்கள்ல அங்க போயிருக்கு. 6 மாதங்கள்ல 75,000 கோடி ஆந்திராவுக்கு போயிருக்கு. 75,000 கோடி பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அது எது அப்படி அந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அக்னியஸ்திரா எனர்ஜிஸ்டிக் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஏரோஸ்பேஸ்ல இருக்கிற கம்பெனி, 2,500 கோடி. ரிலையன்ஸ் சோலார் பேட்டரி ஸ்டோரேஜ் 51,300 கோடி. அதானி பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் 12,300 கோடி. ராயல் என்ஃபீல்டு தமிழகத்தில் இருந்த அல்லது இருக்கக்கூடிய ஒரு தொழில் அங்கே விரிவாக்கம் பண்ணுறாங்க, 2,500 கோடி. அப்போலோ டயர்ஸ்னுடைய எக்ஸ்பான்ஷன் 6,100 கோடி. எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர்னுடைய புஷ் அதிகமாக ஆந்திராவில் இருக்குது. அதை சார்ந்த தொழில்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதில் இல்லாத மேஜர் இண்டஸ்ட்ரியல் இது கூகுள்னுடைய டேட்டா சென்டர் 1.5 லட்சம் கோடி. 1.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வர இருந்தது. அது தமிழ்நாட்டுக்கு வர இருந்ததுன்னு சொல்ல முடியாது, அது இந்தியாவிற்கு வர இருந்தது. அது ஆந்திரா எடுத்துக்கிட்டு. இதை தவிர கிரீன் எனர்ஜியினுடைய வேவ் மேசிவ் ஸ்கேல், எலக்ட்ரானிக்ஸ் மேசிவ் ஸ்கேல்ல போய்கிட்டு இருக்கு. இத்தனை முதலீடுகள் ஆந்திராவிற்கு செல்வது ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அவங்களுடைய ஸ்ட்ரென்த்னால போச்சா அல்லது நம்மளுடைய வீக்னஸ்னால போச்சா? இதுதான் நம்ம ஆராய வேண்டியது. இந்த இடத்துல 2மே இருக்கிறத பார்க்குறேன். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா, மத்திய அரசுடன் அல்லது யூனியன் கவர்மெண்ட்டோட ரொம்ப இணக்கமாக இருப்பது.
அப்போ மத்திய அரசு சார்ந்த ப்ராஜெக்டுகள் அவங்களுக்கு ஒரு எட்ஜ் அதிகமாக இருப்பது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு 6 மாதங்களாக தேர்தல் சார்ந்த நிலைப்பாடுகள், அதற்கப்புறம் புதிய அரசினுடைய பொறுப்பேற்பு, புதிய மினிஸ்டர்னுடைய பொறுப்பேற்பு. அப்போது தமிழகத்தினுடைய ஃபோக்கஸ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் மற்ற உள் சார்ந்த பிரச்சனைகளில் அதிகமாக இருந்தது. அப்போது டிப்பு ஆகுது. இந்த நேரத்தில் தூங்கும் பொழுது எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி நம்ம கொஞ்சம் பின்வாங்கும் பொழுது அவங்க முந்துறாங்க. இப்போ குறிப்பிட்டு சொன்ன 2 ப்ராஜெக்டுக்கு வரலாம். முதல்ல பேசினது ஹொசூர் சம்பந்தப்பட்ட டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று, 2500 கோடி. இதை பொறுத்தவரை இந்திய அளவில் டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்பே அறிவித்தார்கள். அதில் தமிழகத்தில் கோயம்புத்தூர் டு பெங்களூர் ஒரு டிஃபென்ஸ் காரிடாராகவே அறிவிக்கப்பட்டது. அந்த வழித்தடங்களில் நிறைய டிஃபென்ஸ் சார்ந்த நிறுவனங்கள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ப்ரைவேட்லேயும் சரி, கவர்மெண்ட்லேயும் சரி. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தகவலை பார்த்துருப்பீங்க. உள்நாட்டு தயாரிப்பு டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டில் 4 மடங்கு உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 40,000 கோடி உள்நாட்டு டிஃபென்ஸுக்காக தயாரிக்கப்படும் பொருட்கள். அப்போ மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறாங்க, டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க, ப்ரொக்யூர்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறாங்க கவர்மெண்ட் சார்ந்து. அப்போ இந்த ஒரு ப்ராஜெக்டோடு போயிடுறதில்ல. இது இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஃபைட் பண்ணி வாங்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும். இதை பற்றிய முதல் மீட்டிங்லேயே இதை சார்ந்து ஒரு கோரிக்கையை கொடுத்ததாகத்தான் நம்ம கேள்விப்பட்டோம். முதலமைச்சர் மத்திய அரசுக்கு இதை பற்றி ஒரு கடிதமே எழுதியிருக்கார். எங்களுக்கு வர வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் ஆந்திராவிற்கு போய்விட்டது, அதை எங்களுக்கும் கொடுக்க வேண்டியது, அதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம், இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு அந்த ஹோசூர் முதலீடு அதை சொல்லியிருக்காரு. அந்த ஹோசூர் முதலீட்டை பற்றி அவர் எழுதியிருக்கார். 2வது நீங்கள் கேட்டது ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை சார்ந்த ஒரு கேள்வி. இந்த மசாகான் டாக் 29,000 கோடி தூத்துக்குடியில் வர வேண்டியது ஏன் ஆந்திராவுக்கு போனது? இதை பற்றிய எந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் தமிழக அரசிடமிருந்து இந்த நிமிடம் வரை வரவில்லை. அப்போ நம்ம பேசுறது எல்லாமே பத்திரிகை வாயிலாக அறிந்த செய்திகள், பிரைவேட்ல பேசுறத வச்சுட்டு நம்ம வர்ற முடிவுகள் தான். ஹிந்து நாளிதழில் இதை பற்றி 2 ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. முதல் ஆர்டிக்கிள் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, மசாகான் டாக்குடைய நம்மளுடைய ஒப்பந்தம் செப்டம்பர் 2025 போட்டோம். நவம்பர் 2025 மத்திய அரசு ஒரு ஷிப் பில்டிங், ஷிப்பு கிளஸ்டர் டெவலப்மெண்ட்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியில் தூத்துக்குடி அடங்கும். அந்த பாலிசி ஒரு மொத்த அளவிலான ஒரு பேர் இயக்கமாக இந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். ஒரு கிளஸ்டர் அப்படின்னா ஒரு பெரிய தளம் அமைக்கணும். அந்த தளத்தில் சில கம்பெனிகள் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷிப்பை தயாரிக்கலாம், சில கம்பெனிகள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் க்ரூயிஸ் ஷிப்ஸை தயாரிக்கலாம், சில ரிப்பேர்ஸை தயாரிக்கலாம், சில போக்குவரத்துக்கு உண்டானதை தயாரிக்கலாம். அப்போ தூத்துக்குடியில் நம்மளுடைய தூத்துக்குடி துறைமுகம் இதுக்கு போச்சு. அந்தந்த ஷிப் பில்டிங் அந்த கிளஸ்டர் அதுக்கே ஒரு 50,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்றாங்க. அதிகமாகவே இருக்கும். டைரக்ட் வேலை வாய்ப்பு, இன்டைரக்ட் வேலை வாய்ப்பு 2மே வரும். இதை மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரும் பொழுது நம்ம பார்வையை அகலப்படுத்த வேண்டியிருக்கு. தமிழ்நாடு கோஸ்டல் லைன் அதிகமாக இருக்கிற மாநிலம். இதற்கு அடுத்த மாநிலம் ஆந்திரா. கோஸ்டல் லைன் தெலுங்கானா, ஆந்திரா, அதனுடைய கோஸ்டல் லைன் அதிகம். அப்போ துறைமுகம் அதிகமாக வரக்கூடிய மாநிலங்கள். அப்போ ஹுண்டை உலக அளவில் நம்பர் 1 நிறுவனம் ஷிப் பில்டிங்கில், கிளஸ்டர் டெவலப்மெண்ட்டில். நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறோம், இந்த பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் வாங்கலைன்னு சொல்லி கையெழுத்தை உடனடியாக போடுறோம். டிசம்பர் 2025 தமிழக அரசு கையெழுத்து போட்டது. தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டது. அது பிரகாரம் 44,000 கோடி முதலீடு ஹுண்டையிலிருந்து வருவதாக இருந்தது. இந்த மாதிரி வரும் பொழுது ஒரு தனி அமைப்பை உருவாக்குவோம், ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்றது. அந்த அமைப்பை உடனடியாக ஜனவரியில் உருவாக்குனாங்க. அப்போ மசாகான் டாக்கு கொஞ்சம் பின்வாங்கித்தான்.
நம்ம போக வேண்டிய இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு இது வரும் பொழுது நம்மளுடைய வாய்ப்புகள் ஏதாவது குறைஞ்சிருமா, நம்மளுடைய பங்களிப்பு இதில் குறைஞ்சிருமா, நமக்கு ஒரு முன்னுரிமை இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பேக் எடுக்கும் பொழுது ஆந்திராவில் அதை கிராப் பண்ணுறாங்க. எங்ககிட்ட வாங்க எல்லாத்தையும் தரோன்றாங்க. ஹுண்டாய் வர்றதுனால தான் மசாகாண்டாக்கு வந்து ஆந்திராவுக்கு போச்சு. இதைத்தான் நாளிதழ் குறிப்பிடும் செய்தி. ஏன்னா அந்த ஓசூரில் வரக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட் அந்த ஹப் அது வந்து இந்த புதிய அரசு தாவேக் அரசு வந்த பிறகு தான் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அது மசாகாண்டாக் அந்த இதுக்கு முன்னாடியே இந்த அரசு அமைவதற்கு முன்னாடியே இங்கே போகிறதா செய்திலாம் செய்திகள். இன்னும் மசாகாண்டாக்கை பொறுத்தவரை முதல்ல வந்த செய்தியே வந்து மசாகாண்டாக் தமிழகத்தில் நிறுவ இருந்த அவர்களது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் முதல் செய்தி. அஃபிஷியல் செய்தி கிடையாது. முதலில் வந்த தகவல் இந்த பழைய அரசு புதிய அரசு வருவதற்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க. ஜனவரி பிப்ரவரியிலிருந்தே இது நடந்துட்டு இருந்திருக்கு. புதிய அரசு வந்து 1 மாதம் தான் ஆகுது. ஆனா இந்த பாலிசி வந்ததுனால இவங்க போயிட்டாங்கன்றது தான் தகவல். பட் இப்போவும் மசாகாண்டாக் தூத்துக்குடியிலேயே அந்த கிளஸ்டர்லயே வரலாம். இங்க தான் என்னுடைய கருத்து என்ன வருதுன்னா, இப்போ செல்வி கீர்த்தனா அவர்கள் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், புதிதாக பதவியேற்றவர், இளைய வயதில் இருப்பவர். அப்படி அவங்க வந்து அரசியலுக்கு புதிது, சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக வர்றாங்க, முதல் முறையாக அமைச்சராகிறாங்க. பக்கத்து மாநிலம் நீங்கள் சொன்னீங்க, ஒரு வெறித்தனமாக ஒரு அக்ரெசிவான ஒரு முதலமைச்சர் அங்கே இருக்கார், சந்திரபாபு நாயுடு. அவர் தான் எல்லாத்தையும் வளைச்சு அவர் ஆந்திராவை மிகப்பெரிய ஒரு தொழில் மண்டலமாக மாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர். இதுக்கு முன்னாடியும் இதே வேலையை அவர் செஞ்சுருக்காரு. அப்படி அவ்வளோ அக்ரெசிவ் இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த புதிய அரசு, புதிய தொழில்துறை அமைச்சர், புதிய முதலமைச்சர் எந்த அளவுக்கு இருக்காங்க, எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடந்த 1 மாதம் மட்டும் வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசு செயலாளர்கள் உடனடியாக மாற்றப்பட்டனர். தொழில்துறை செயலாளர் புதியவர் அந்த சீட்டுக்கு, கைடன்ஸ் பீரோனுடைய எம்டி புதியவர், அமைச்சர் புதியவர், முதலமைச்சர் புதியவர். இத்தனை பெரும் புதியவர்களாக இருப்பது என்னை பொறுத்தவரையிலே ஒரு வீக்னஸ் தான். வீக்னஸ், இது ஒரு வீக்னஸ் தான். நான் வந்து தொழில் முனைவோர்கள் சார்பாக பேசுறேன். அப்ப இந்த இடத்துக்கு நம்ம படிச்சது என்ன, 12.5 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். வெள்ளை அறிக்கை கேட்ட பொழுது முன்பு இருந்த தொழில்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கைக்கு பதிலாக வெள்ளை பேப்பர் திரு டிஆர்பி ராஜா அவர் சிறப்பாக செய்திருந்தார் அப்படின்றதுல மாறுதல் கருத்து இருக்க முடியாது. அவர் செய்வதற்கு பல விதத்துல இந்த அதிகாரிகளும் துணை இருந்திருப்பார்கள். அப்போ இப்போ ஒரு டிஃபென்ஸ் காரிடார் இருக்குன்னா அந்த டிஃபென்ஸ் காரிடார்ல என்னென்ன செக்டர்ஸ் இருக்கு, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அவங்க தமிழகத்துக்கு வரணும்னா நம்ம என்னென்ன அட்ராக்டிவ் ப்ரொபோசல்ஸ் கொடுக்கணும், என்னென்ன அட்ராக்ஷன் இருந்தால் வரப்போறாங்கன்றது நம்ம வந்து படிச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் பாலிசிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு தான் பல பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. சில பேர் இப்போ வேண்டாம் 2 வருஷம் கழிச்சு வாங்க நம்ம பேசலாம் இதை பற்றி, இப்போ தான் நாங்கள் கோவிட்லேருந்து வந்திருக்கோம், அல்லது வார்னால எங்களால் இப்போ முடிவெடுக்க முடியாமல் இருக்கோம்னு சொல்லியிருக்கலாம். பர்சனலைஸ்டு கனெக்ஷன்ஸை நிறைய உருவாக்கியிருப்பாங்க. அங்கேருந்து அதிகாரிகள், ஏற்கனவே இருந்த அதிகாரி இருந்தவங்க யாராவது ஒரு கண்டினியூட்டி வேணும். முதலமைச்சரும் அமைச்சரும் யார் என்று முடிவு செய்வது மக்கள். அதிகாரிகள் யார் அங்கே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது முதலமைச்சர் அல்லது சீஃப் செக்ரட்டரி. அப்போ ஏதாவது ஒரு கண்டினியூட்டி அந்த இடத்துல கொஞ்சம் காலங்கத்திற்கு கொடுத்துருக்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட இந்த அரசுல பெரும்பாலான ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செஞ்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்றதை பார்த்தா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தொழில்துறை வந்து மாற்றிருக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. அந்த கண்டினியூட்டி வேணும். உடனடியாக மாற்றிருக்க கூடாது, கொஞ்சம் படிப்படியாக மாற்றிருக்கணும். இப்போ 2 அதிகாரிகள் முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் முதல்ல ஒருத்தரை மாற்றுங்க, மினிஸ்டர் வரட்டும், ஒரு கண்டினியூட்டி இருக்கும். பாலிசி என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கோச்சிங் கிளாஸ் மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்களுடைய ஃபைல் நோட்டு வேற, அதை மட்டும் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. எழுதுவதற்கு பின்னால் இருந்த காரணங்களை வாய் வழியாக தான் கேட்டுக்க முடியும். அப்போ 2 பேரையும் மாற்றினது, புதிதாக ஒரு அமைச்சரை கொண்டு வந்தது,
அப்படின்றது என்னை பொறுத்தவரை கண்டினியூட்டி பிரேக்காக பார்க்குறேன். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்க, அமைச்சர் பொறுப்பு ஏற்ற உடனே அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த MOU எதெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கோம், என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பிடிச்சிருக்கணும். அதில் இருக்கக்கூடிய அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களை, ஒத்துக்கொண்டு இருக்கிறவங்களையும் ஒரு இடத்துல கூப்பிட்டுருக்கணும். இவங்க 3 பேரும், அதாவது அமைச்சர், தொழில்துறை செயலாளர், கைடன்ஸ் பீரோ MD 3 பேருமே இருந்து, நாங்கள் தான் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறோம், போன முறை நீங்கள் கையெழுத்து போட்ட போது வேறு என்ன கேட்டீங்க, அதை கொடுக்கல, என்ன பிரச்சனைகள் வரும்னு இப்ப எதிர்பார்க்குறீங்க, இன்னும் 2 ஆண்டுகளில் நீங்க கொண்டு வரக்கூடிய முதலீட்டை 1 ஆண்டுல கொண்டு வரணும்னா நாங்க என்ன பண்ணணும், இந்த கூட்டத்தை போட்டு ஒரு புரிதலை கொண்டு வந்திருக்கணும், ஒரு அஷூரன்ஸஸை கொடுத்து இருக்கணும், 1-on-1 யாருன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த கண்டினியூட்டி இல்லை. இப்போ அந்த கண்டினியூட்டி இல்லாதனால நமக்கும் தெரியல காரணம் எதனால போச்சு இப்போ அப்படின்றது, அரசு தரப்பு காரணங்களே தெரியல. இரண்டாவது, 2 பார்ட்டிஸ், ஒன்று 40,000 கோடியில் ஹுண்டை, இவர்கள் வருவது நிச்சயம். இரண்டாவது மசாகான் டாக், கிட்டத்தட்ட 30,000 கோடி, இவர்கள் போவது நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, அல்லது வருவது நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை. அப்போ பதவி ஏற்றவங்க முதல்ல யார்கிட்ட போயிருக்கணும் அப்படின்னா, இங்கே தான் போயிருக்கணும். மெசாகான் டாக்ல போய், நான் படித்தேன் செய்தி, ஏன் நீங்கள் இந்த மாதிரி வெளியில் போகணுன்னு ஆசைப்படுறீங்க, இங்கே என்ன வேணும் உங்களுக்கு, நான் தான் இப்போ மினிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்கள் சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணுறேன், வாங்க சீஃப் மினிஸ்டரை பார்க்கலாம். ஆனால் அது நடக்கலை. அது நடக்கிறதா எந்த செய்தியும் கிடையாது. ஆனால் நடக்கலை. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு ரீல்ஸ் ஒன்று வெளியிட்டாங்க. முதலீட்டாளர்கள் வரலாம், நான் தேவையான உதவிகள் செய்கிறேன்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் கொரியா போனாங்க. அவர்கள் பதவி ஏற்ற உடனே முதலில் போட்ட ஒரு ரீல்ஸ், அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, நான் தான் இப்போ மினிஸ்டர், எங்கள் புதுசாக வந்திருக்கிற முதலமைச்சர் ரொம்ப கீனாக இருக்கார், யாராக இருந்தாலும் வாங்க. இதனால் பலன் வருமா அப்படின்னா, இது ஒன் ஆஃப் தி மெத்தட். அதனால் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் அதை போட்டது ஒரு பக்கத்தினாலும் MOU ஸ்டடி பண்ணியிருக்கணும், இன்வெஸ்டர்ஸுக்கு அஷூரன்சஸ் கொடுத்துருக்கணும், இண்டஸ்ட்ரீஸு எளிதாக அணுகக்கூடிய அளவில் ஒரு அவென்யூஸை கிரியேட் பண்ணணும். புதிய அமைச்சர், புதிய முதலமைச்சர், அதிகாரிகள் வேறு துறையிலேருந்து புதுசாக வந்திருக்காங்க. நீங்கள் நீண்ட காலமாக தொழில்துறையில் இருக்கிறவங்க, CII இருக்குது, அமைப்பு, தொழில் முனைவர் அமைப்பு இருக்குது, நீங்களாம் போய் ஒரு அட்வைஸ் பண்ணலாமே கவர்மெண்ட்டுக்கோ, அல்லது அமைச்சரை பார்த்து ஒரு அட்வைஸ் பண்ணலாமே, ஒரு வழிகாட்டலாமே. அழைத்தால் வழிகாட்டலாம். நான் அவரை பார்ப்பதற்கு முயற்சிகள் செய்து, இதுவரை எனக்கு அவங்க அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, என்னுடைய கடிதத்திற்கு கூட பதில் இல்லை. ஒரு 4 நாட்களுக்கு முன்பால் அவருடைய PA-வை நான் பர்சனலாக ஃபோன்லேயே கூப்பிட்டு, எப்போ வராங்க கொரியாவிலிருந்து, எனக்கு எப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் கொடுக்க முடியும், அந்த லெட்டரையும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னு கேட்டேன். திங்கக்கிழமை கால் பண்ணுங்க சார்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அமைச்சருடைய இந்த நம்பர் கொடுங்களேன், மொபைல் நம்பர், நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்களுக்கு சில தகவல்களை சொல்லணும், சில முக்கியமான நிகழ்வுகளை சொல்லணும், சில தகவல்களை நான் பரிமாறணும், எனக்கு அவருடைய நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் எனக்கு கொடுத்த பதில், அதெல்லாம் எப்படி சார் கொடுக்க முடியும், நம்பர் கொடுக்க மாட்டோம்னாங்க. இது எனக்கு வினோதமாகப்பட்டது. I have interacted with almost all the industries minister on one-on-one. ஏன்னா சில தகவல்கள் எங்க காதுக்கு வரும், அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், அதை த்ரூ போக மாட்டோம், டைரக்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருவோம், அதை உடனே அக்னாலஜ் எல்லாம் பண்ணிடுவாங்க. இதுவரை இருந்த ஒரு 6 தொழில்துறை அமைச்சர்களுடன் என்னுடைய பங்களிப்பு இப்படித்தான் இருந்தது. நாங்கள் டிராஃபிக் சிக்னலில் இருக்கிற ஆம்பர் லைட் மாதிரி, இந்த ஆம்பர் லைட்டை முதலியே அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதை கிரீனுக்கு கொண்டு போகலாம், இல்லைன்னா ரெட்டுக்கு போயிடும். ஸோ சில பிரச்சனைகளை எங்களை மாதிரி இருக்கவங்க கிட்ட கேட்கணும். அதுக்கு என்னன்னா டிரான்ஸ்பரன்சி வேணும், அதிக நேரம் உழைக்க வேண்டும். ஃபாரினுக்கு அவங்க போனது எங்களுக்கு எப்போ தெரிய வந்தது, அங்கிருந்து அவங்க ஒரு ட்விட்டரில் ஃபோட்டோகிராஃப் போடுறச்சு தான், ஓ உண்டையை பார்த்துருக்காங்களா அவங்கன்னு தெரியுது. அங்கே போன பிறகு ஒரு ட்வீட் போட்டாங்க,
போற வரைக்கும் எங்க யாருக்குமே எங்கன்னு நான் ஒரு பெரிய சொல்றது, delegation எந்த அசோசியேஷனுக்குமே தெரியாது. போனது எல்லாமே கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ், போனது எல்லாமே கைடன்ஸ் பீரோல இருந்து. இண்டஸ்ட்ரி சார்ந்து போகல ஒண்ணு. ரெண்டாவது அவங்க ப்ரோக்ராம் என்னன்னு தெரியல. நீங்க சொன்னீங்க ஆந்திரா வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்குன்னு. ஆந்திரா மட்டும் அக்ரெசிவ் இல்லை. இன்னைக்கு மேப் எடுத்து பாருங்க, இந்திய அளவுல யூபி எவ்வளவு அக்ரெசிவா இருக்குன்னு பாருங்க. யூபி எவ்வளவு அக்ரெசிவா இருக்குன்னு பாருங்க இண்டஸ்ட்ரியல் இதுல. குஜராத் எவ்வளவு அக்ரெசிவா இருக்குன்னு பாருங்க. தெலுங்கானால எவ்வளவு அக்ரெசிவா இருக்காருன்னு பாருங்க. யங்ஸ்டர் அக்ரெசிவா இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற சிவகுமார் கர்நாடகா இனிமே அக்ரெசிவா இருப்பாங்க. ஸோ இந்த 5 மாநிலங்கள் சவுத் ஸ்டேட்ல 3 காங்கிரஸ் ஆளு மாநிலம், 1 மத்திய அரசினுடைய சார்பான ஒரு அரசு. அப்போ நம்ம ஒரு அக்ரெசிவா இல்லைன்னா நம்ம இழப்பது அதிகமா இருக்கும். இதே வார்னிங்க தொழில்துறை அமைச்சருக்கு மட்டும் இல்ல, சிறு குறு தொழில்துறை அமைச்சர் புதியவர் ஒருத்தர் வந்திருக்காரு. இதுவரை எங்களால யாரையுமே அவருடைய எண்ணும் கிடைக்கல, மொபைல் நம்பரும் கிடைக்கல, சந்திக்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. முதலமைச்சர் சிஐஏ பிரதிநிதிகளை சந்திச்சாரு, சிறு குறு தொழில் முனைவோர்கள்லாம் சந்திச்சாரு. சிறு குறு தொழில்ல டான்சியாவை சந்திச்சிருக்கிறார், இன்னும் கொடிசியாவை சந்திச்சிருக்கிறார். அது சந்திக்கும் போது முதலமைச்சரோட தொழில்துறை அமைச்சர் இருந்தாங்களா? எந்த புகைப்படத்திலும் தொழில்துறை அமைச்சர் இல்லை, சிறு குறு தொழில் அமைச்சரும் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா நாளைக்கு ஒரு பாலிசி வேணும்னா நேரடியா சிஎம் தொடர்பு கொள்ள முடியாது, அமைச்சர் வழியா தான் போகணும். அப்போ செக்ரட்டரிஸும் புதுசு, கவர்மெண்ட் செக்ரட்டரி சொல்றோம். அப்போ அமைச்சர்களும் புதுசு, அவர்களும் இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வரல, செட்டிலிங் டைம்லயே இருக்காங்க. இந்த 2மே செட்டிலிங் டைமே கிடையாது. இது திமிங்கலம் இருக்கக்கூடிய கடல். மீன் குச்சிகளுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னாக்க திமிங்கலம் சாப்பிட்றோம். முதல் செயல்பாடு தொழில்துறை அமைச்சகத்திற்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்க தொடர்புகளை எளிதாக்கணும். நான் சொன்ன பாருங்க, நானே பேசி கூட எனக்கு பதில் இல்லை, லெட்டர் அமைச்சு கூட எனக்கு பதில். இது என்னுடைய குரல், நான் இப்போ பேசுறது. என்ன மாதிரி எவ்வளோ பேர் நான் பேசி கேட்பேன்ல, நீங்க பாத்தீங்களா தொழில்துறை அமைச்சரை? இல்லை சார், கேட்டிருக்கோம், பதிலே வரல சார். யார்கிட்ட போறதுன்னு தெரியல சார், எப்போ போனாலும் ரொம்ப கூட்டமாவே இருக்கு சார் எல்லா இடத்துலையும். ஸோ சில நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அமைச்சர், இன்னும் 2 அமைச்சருமே, சிறு குறு தொழில் அமைச்சரும் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரும் 2 கண்கள் போல ஒன்னா பயணிக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ்ல இங்க இருக்கிறவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்போ பரந்தூர் விமான நிலையம் வருமா வராது, வராதுன்னா எங்க வரும்? இன்னொரு விமான நிலையம் நிச்சய தேவை. சப்போஸ் இந்த விமான நிலையம் நம்ம பண்ணல, திருப்பதிக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, விமானத்துறை அமைச்சர் யாரு? சந்திரபாபு நாயுடுக்கு வேண்டியவர். இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் எங்க டெவலப் ஆயிட்டு இருக்கு? திருப்பதி சார்ந்து. ஸ்ரீ சிட்டி எங்க இருக்கு? கும்மிடிப்பூண்டியை தாண்டி திருப்பதிக்கு பக்கத்துல. அப்ப திருப்பதியில சப்போஸ் இந்த பெரிய விமான நிலையம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பரந்தூர் இனிமேல் தலையெடுக்க முடியுமா? முடியாது. ஏற்கனவே சென்னை ஏர்போர்ட் 6வது இடத்துக்கு போயிடுச்சு பேசஞ்சர் டிராஃபிக்ல, ஃபுட்ஃபால்னு சொல்றது. பரந்தூர்ல வரப்போகுதா? வரப்போகுது. வரப்போகுதுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா வரப்போகுது? இதை நம்பித்தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க கொண்டு வர போறேன். சப்போஸ் உங்களால இது பண்ண முடியலன்னா எங்க பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, அங்க லேண்ட் வாங்கிக்கிறேன். என்னுடைய இண்டஸ்ட்ரி எனக்கு ஏர்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிச்சய தேவை. ஹொசூர்ல ஏர்போர்ட் கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, கொண்டு வர போறீங்களா இல்லையா? ஏற்கனவே ஆஸ் ஆஃப் நவ் இந்த கவர்மெண்ட் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக கருத முடியாது, மெஜாரிட்டி கவர்மெண்ட்னு கருத முடியாது. அப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இப்போ முதலீட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு யோசிப்பாங்களா? கண்டிப்பாக யோசிப்பாங்க.
கண்டிப்பா. அதனால தான் நான் சொன்னேன், முந்தி நார்மல் டயத்தில் இருக்கிற அக்ரெசிவை விட இப்பொழுது இன்னும் அதிக முனைப்போட தமிழக அரசு செயல்பட வேண்டிய தருணம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மணித்துளிகளும் தொழில்துறை அமைச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிந்தனையிலிருந்து செயல்களிலிருந்து அவருடைய கவனம் மொத்தமுமே அதில் தான் இருக்கணும். அப்போ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அசோசியேஷன் ஹெட்டா நேர்மையாக அவங்களுக்கு சொல்லணும், தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து அப்படின்னா உங்க போக்கை மாத்திக்கணும், இன்னும் அக்ரெசிவா வரணும், இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை நீங்க மீட் பண்ணணும், அசோசியேஷன்ஸை மீட் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், நிறைய பீப்புளை வச்சுக்கணும், சிறு குறு தொழில்களும் நீங்களும் இணைந்து செயல்படணும், எல்லா மீட்டிங்லையும் 2 பேரும் இருக்கணும். பெரிய இண்டஸ்ட்ரி வரச்சே சிறு குறு தொழில்களையும் இங்க வச்சு பாருங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ காம்பனன்ட்ஸ் நாங்களே இங்க மேனுஃபேக்சரிங் பண்றோம். அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் an unknown domain expert, he is an educationalist coming in as an finance minister. எந்த டயத்துல? நூல் மேல் நடக்க வேண்டிய தருணத்துல. இதுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பாதையில் நடந்துடலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட நடந்துடலாம். கயிறில் நடக்கிறது, அதுக்கப்புறம் நூலில் நடக்கிறது. கரணம் தப்பினால் மரணம். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கணும். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். அப்படி இல்லை என்றால் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களை பக்கத்தில் வச்சுக்க வேண்டியது மேட்டர்ஸ். வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த அரசு செயல்படணும்னு எதிர்பார்ப்போம். மிக்க நன்றி சார். வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.